உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். முருகா, என் அப்பா வந்துடக்கூடாது. என் அப்பா வந்துடக்கூடாது. எங்கடி அவ? ஐயோ, வந்துட்டாரு. என்ன முருகா இப்படி பண்ணிட்ட? என் அப்பா என்ன எதுவும் கேட்க கூடாது. ஏய் நில்லு. ஐயோ முருகா, கை விட்டுட்டிய முருகா. இங்க வா. எங்க போனான்னு கேட்டா என்ன சொல்லி தொலைக்க போறான்னு தெரியலையே. எங்க போயிட்டு வர? கேக்குறேன்ல, எங்க போயிட்டு வர? மாமா கூட பக்கத்து ஊர்ல இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். மாமா கூடயா? எந்த மாமா கூட? கரிகால மாமா கூட. ஐயோ, நம்மளையும் சேர்த்து மாட்டி விட்டுட்டாலே. இப்ப இந்த வீடு என்ன கதியாக போகுதுன்னே தெரியலையே. ஐயோ, அன்னைக்கு எண்ணெய மட்டும்தான் சீமை எண்ணெய ஊத்தி கொளுத்து பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு 2 பேத்தையும் கொளுத்து போறாரு. என் குடும்பத்தை காப்பாத்தாத்தான். கோயிலுக்கு போயிருந்த? கரிகாலம் கூட வா. சாமியை நல்லா வேண்டிக்கிட்டியா? சரி, நேரமாச்சு. நீ இன்னும் சாப்பிட்டு இருக்க மாட்டல, போய் சாப்பிடு போ. ஏய், உன் அண்ணன் பையனோட தான் வானதி கோயிலுக்கு போயிருக்கா. அப்புறம் ஏன் என்கிட்ட கடைக்கு போயிருக்கான்னு போய் சொன்ன? உன்னை கட்டினதுல இருந்தே இன்னைக்கு தாண்டி நான் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்க. அவ கட்டிக்க போறவங்க கூட தான் போயிருக்கான்னு உண்மையை சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட போய் சொல்லி அப்படியே பழகி போயிருச்சுல. அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. சரி எங்க ஆ? உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க. என்ன? நாளைக்கு தாட்சா இன்னைக்கு 7வது மாசம் பூ முடிக்க போறோம். அண்ணன் வீட்டுக்கு இன்னும் சொல்லலையேங்க. ஆமா, இன்னும் சொல்லல. ஆமாங்க, அவங்கள தானே முதல்ல நம்ம கூப்பிடணும். அதுதானங்க மரியாதை. ஆமா ஆமா, முதல்ல அவங்கள தானே கூப்பிட்டுருக்கணும். ஆனா நான் கூப்பிட மாட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஏன் கூப்பிடணும்? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வழி பண்ணணும்னு அவங்க வீட்டு வாசல் ஏறி போய் சம்பந்தம் பேசுனேன். உடனே நான் என்ன சொல்லாத குறையா வெளியே அனுப்பிட்டாங்கடி உங்க அண்ணனுங்க. ஏங்க, ஏன் இப்படி பேசுறீங்க? அவங்க ஏன் இப்படி பண்ண போறாங்க? ஏண்டி எப்படி ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேக்குற? எத்தனை வாட்டி என் பொண்ணுக்கு அவங்க புள்ளைய நான் கேட்டிருப்பேன். இது வரைக்கும் அதுக்கு ஏதாவது உங்க அண்ணன் கிட்ட இருந்து ஒழுங்கா பதில் வந்திருக்கா? உங்க அண்ணன் சொன்ன பதில நினைச்சாதான் எனக்கு இன்னும் கோவம் அடங்கல. முடிவு எடுக்கும் போது எடுப்பாரா, அது வரைக்கும் நான் எதுவுமே கேட்காம காத்து கிடக்கணுமா? நான் எதுக்கடி அப்படி காத்து கிடக்கணும்? நான் என்ன என் பொண்ணை கட்டி கொடுக்க வக்கீல் இல்லாமையா அவங்க வீட்டு பையனை கட்டிக்கிட்டு இருக்கேன்? நான் மட்டும் ஊன்னு சொன்னு வச்சுக்க, நாளைக்கு 100 மாப்பிள என் வீட்டு வாசல்ல வந்து நிப்பான். அது உங்க அண்ணனுக்கும் தெரியுமில்ல. ஏங்க, அத பேசி சரி பண்ணிக்கலாங்க. எத்தனை வாட்டி பேசுறது? ஒரு வாட்டி இந்த மாதிரி நடந்துகிட்டாதான் எங்க தங்கச்சியோட வரவே இல்லாம போயிருமோன்னு பயந்து உங்க அண்ணன் வழிக்கு வருவான். அப்பதான் நான் நினைக்கிற மாதிரி என் பொண்ணு கல்யாணம் சீக்கிரம் நடக்கும். என்னம்மா அப்பா இப்படி பேசிட்டு போறாரு? அப்ப நாளைக்கு மாமாங்க இல்லாமதான் நம்ம வீட்ல விசேஷம் நடக்குமா?
என் அண்ணனுங்களை பத்தி உனக்கும் தெரியாது, உங்க அப்பனுக்கும் ஒன்னும் தெரியாது. அவங்க வராம இங்க ஒரு ஈ கூட ஆடாதுமா. என் அண்ணன் அண்ணி குடும்பத்தோடு வருவாங்க. நாளைக்கு பாரு, உனக்கு முதல்ல ஆசீர்வாதம் பண்ண போறதே அவங்கதான். நானும் இப்ப வந்து கூப்பிடுவாங்க அப்ப வந்து கூப்பிடுவாங்கன்னு ரொம்ப நேரமா வாசலையே தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா ஆளே வரலையேங்க. இங்க பக்கத்துல வீட்டை வச்சுக்கிட்டு நாளைக்கு நடக்க போற வளகாப்புக்கு இன்னும் அங்க நம்மள வந்து கூப்பிடாம இருப்பாங்க. கூப்பிடணும்னு நினைச்சிருந்தா தாய் மாமா வீடுன்னு நம்மளதான் முதல்ல வந்து கூப்பிட்டுருக்கணும். ஊரையே கூப்பிட்டுருக்காங்க. நம்மள இன்னும் கூப்பிட வரலன்னா நம்மள கூப்பிட வேண்டான்னு முடிவு பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். பக்கத்திலேயே தாய் மாமா வீட வச்சுக்கிட்டு இப்படி கூப்பிடாம விசேஷம் வச்சா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்மள அசிங்கமா பேச மாட்டாங்க. அதெல்லாம் யோசிக்கிற ஆள் அவங்க பொண்ணோட புருஷன். அவர்தான் எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காத ஆளாச்சே. அவர் ஏதாவது முடிவு பண்ணிட்டாருன்னா ஒத்த கொம்புல எல்லாம் நிப்பாரு. ஏய், நீ பாட்டுக்கு ஏதோ பேசிட்டு இருக்காத. நம்மள கூப்பிட கூடாதுன்னு அவர் எதுக்கு நினைக்க போறாரு? அவருக்கும் நமக்கும் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. அவர் கோச்சுக்கிட்டு நம்மள கூப்பிடாம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவர் கோச்சுக்கிறதுக்கு காரணம் வேற வேணுமா? எந்த காரணமும் இல்லாம பிரச்சனை பண்ற ஆள் தானே அவரு. ஏய், கொஞ்சம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கியா? ஏங்க, அன்னைக்கு அவர் பொண்ணுக்கு மாப்பிள்ளை கேட்டு வந்தப்போ நீங்க எந்த பதிலும் சொல்லாம அனுப்பிட்டீங்கல்ல, அதுல ஏதாவது கோச்சுக்கிட்டாரா? நாம ஒன்னும் சம்மந்தம் வச்சுக்க மாட்டோம்னு சொல்லலையா நீ? கொஞ்ச நாள் பொறுங்கன்னு தான் சொன்னோம். இல்ல குணசேகரா, மணிமேகலை சொல்றதும் சரிதான். நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அன்னைக்கு நான் கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன்ல, அதான் வரதனுக்கு கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்மளை கூப்பிட வரல. எடுவட்ட பைய, எந்த விசேஷம் வந்தாலும் ஏதாவது இளவு கூட்டுறதே அவனுக்கு பொழப்பா போச்சு. அம்மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? நாளைக்கு உன்னை கூப்பிடாம விசேஷம் வச்சா ஊரே உன்னை கேள்வி கேக்குமேடா. யாருக்கு நீ என்ன பதில் சொல்லுவ? வெளியூரா? எங்கேயோ இருந்தான்னு ஒரு காரணம் சொல்றதுக்கு. பக்கத்து தெருவுல வீட்டை வச்சுக்கிட்டு நம்ம போகலனா கேக்குறவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன காரணம் சொல்ல முடியும்? நாளைக்கு நம்ம அங்க போலன்னு தானே கேட்பாங்க. என் தங்கச்சி வீட்டு விசேஷம் இந்த அண்ணனுங்க இல்லாம நடக்காது. நாளைக்கு நம்ம அங்க இருப்போம். எல்லாரும் தயாரா இருங்க. உன் கூட பிறந்த தங்கச்சி அழைக்காத வீட்டுக்கு நீ விருந்தாளிய போறியா? டே, ஐயோ கடவுளே, உன்னதான்ப்பா நான் நம்பி இருக்கேன். எந்த பிரச்சனையும் ஆகாம பாத்துக்கப்பா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.